ஹே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் நீங்கள் மீண்டும் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப், லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிக்வெஸ்ட்டு கமெண்ட்ஸில் அந்த வீடியோ போடுங்க, இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஒன்றுன்னா நம்ம மெதுவாக பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு கமெண்ட்டும் நம்ம படிக்கிறோம். என்ன விசேஷம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இது நம்ம எம்டி ஹேண்ட் சேனலோட ஃபன்னியஸ்ட் தமிழ் சாங்ஸு, ரீமேக் சாங்ஸு என்னென்ன இவங்க பார்த்துருக்காங்களோ அது நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாங் வந்து புஷ்பா படத்துல இருந்து என்னோட ஃபேவரட் சாங் இது. முன்னாடி ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து என்னோட ஃபேவரட் சாங்காவே மாறிடுச்சு. இத்தனை வாட்டி தாங்காது. இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க இத்தனை வாட்டி சொன்னது எல்லாமே லவ் ஃபீலிங்ஸா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகுதான் புரியுது இது லவ் ஃபீலிங்ஸ் இல்லனா. அது வந்துட்டு படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். என்னோட ரீசெண்டான ஒரு வைப் சாங்கே இதான்டா. நான் டான்ஸ் ஆட போறேன். வரியா இல்லங்க பண்ணி ஆடலாம் கூடாது, சும்மா இருங்க. ஒரு வண்டி எடுத்து ஒரு வண்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வண்டி ஃபீலிங்ஸ் வந்துச்ச ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்ச ஃபீலிங்ஸ். ஆனா இந்த பாட்டை விட விஷுவல் பார்க்கணுமே. எப்பா வந்துச்ச ஃபீலிங்ஸ் வந்துச்ச ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்ச ஃபீலிங்ஸ். என்னதான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஜாலியா கேட்டுட்டு இருந்தாலும் எல்லா சாங்ஸ் மாதிரியும் இந்த சாங் வெளிப்படையா பாடிக்கிட்டு ஜாலியா வைப் பண்ண முடியல. இப்ப ஒரு வாட்டி நம்ம பாடும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. இது சினிமா சாங்னே நம்ப மாட்டாங்க வேற சில பேரு. நானே ஏதோ பாடிக்கிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்தியா பிள்ளை இருக்காது, ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து கிழிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டேரியா கிளம்பியா நீ மகன் இந்தியா விட்டு. பட் இருந்தாலும் எனக்கு புஷ்பா 1 சாங்கை விட இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் தோணுது. அவன் அங்க இருக்கான், இவன் இங்கதான் இருக்கான். உண்மையில அவன் அங்க இருக்கான், நான் இங்க இருக்கேன். ஏன்னா புஷ்பா 1க்கு ஓ ஆண்டவா சாங்குக்காகவே போனாங்க பல பேர் இருக்காங்க. மாப்பிள்ள இவன் தான் போயிருக்கான். ஆனா அதுக்காக போனவங்க கூட ஸ்ரீவலி சாங்குக்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதே போல சாமி சாங் நல்ல வைப்பா இருக்கும். அந்த அளவு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. இந்த சாங் வந்து இந்த வெட்டிங் மாண்டேஜ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்டா. என்ன பண்றது, இந்த சாங்க ட்ரோல் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அந்த படத்தை பார்த்த பிறகு என்னால ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அடியா அடியா இல்ல சார், என்னால இவர் அடிக்க முடியாது சார். இந்த சாங்ல வந்துட்டு டான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கோரியோகிராஃபி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மூடின வாங்கிக்கணும். நீ அடி செல்லும். போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா லத்திய வச்சு அடிப்பான். சச்சா இருக்காது. டாக்டர் நான் கட்டிக்கிட்டா ஊசியால குத்துவான். சச்சா இருக்காது. பாடி பில்டரை கட்டிக்கிட்டா தினம் முதல் நாள் எடுப்பான். இது வரைக்குமே எனக்கு வந்து சச்சா இருக்காது அப்படிதான் தோணுச்சு. பஸ் டிரைவரை கட்டிக்கிட்டா அடிக்கடி ஹார்ன் அடிப்பான். ரத்தம், சதை, நாடி, நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறினால தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்க, கலட்டி தூக்கி வைக்க மாட்டேன். கழட்டி மாட்டுறது நார்மலா இருந்தா கூட இவங்க வந்துட்டு நார்மலா சொல்ற ஆட்கள் கிடையாது. என்னடா இது வாத்தி மாப்பிள்ளையா? நான் இது கவனிக்கவே இல்லையா?
எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ. அடுத்த சாங் வந்துட்டு ஆனா ஆக்சுவலி இவ்வளவு கப் இல்ல, ஐ மீன் டர்ட்டி இல்ல. என்னது ஒரிஜினல் சாங் இவ்வளவு டர்ட்டி மீனிங் இல்ல. இப்போ அந்த இன்னொரு பாட்டு இருக்குல்ல, சுட்டமல்ல தேவரா. ஆமா சுட்டமல்ல சுட்டேசா. ஆமா அது மலையாளத்துல எவ்வளோ கேவலமா இருக்கு அர்த்தம்னா. நீங்க சொல்ல தமிழ்ல எப்படி ரீமேக் பண்ணும்போது தப்பான மீனிங் போட்டு ரீமேக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு மேபி அந்த டோன் மட்டும் எடுத்துக்கொண்டனால இப்படி ரசிக்க மாட்டாங்க. இப்போ டோன் மட்டும் அட்ராக்ட் பண்ணா போதும் இல்ல, லிரிக்ஸ் யாரும் கவனிக்க மாட்டாங்க, கண்டதை போட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். குட் பி ரைட். ஃபாஸ்ட் பீட் இருக்கும்போது நம்ம அப்படி என்ன லிரிக்ஸ் என்ன அதோட இது என்னையோ கேட்க ரொம்ப காது கூசுது. பாட்டு தொலைப்போம். தொலைப்போ பார்த்து தொலை. ஏதாவது ஒரு வடக்கு தோழி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த சாங்க போடலாம். வடக்கு தோழி போந்துருவா. சாயங்காலம் ட்ரீட் தான், கிளம்பு. சூப்பரா இருக்கா. இது டெம்ப்ளேட்டா வச்சுக்கலாம் உங்களுக்கு. என்ன பையடா என்ன பையடா என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ள குலப்பே லட்கி லட்கி என்ன லட்கி இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு உண்மையா இந்த சாங் ட்ரோல் பண்றதுக்காக எடுத்து வச்சேன். ஆனா அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கட்டா, எனக்கே தெரியாம. இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு கண்ணு குட்டி பேருக்கு இருக்கி. எப்படா இந்த லடுக்கி லடுக்கி கண்ணு குட்டி பேருக்கு இருக்கி நல்லா இருக்காது. தமிழ்ல உள்ள லிரிக் ரைட்டர்ஸ் கூட இந்த மாதிரிலாம் எழுத முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு மனசாட்சி இருக்கும்ல. அப்படி ஹிந்தி லிரிக்கும் வருது, தமிழ் லிரிக்கு கலந்து போட்டு ஒரு பேண்டியா சாங்கே கிரியேட் பண்ணிருக்காங்கடா. இங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம், தனித்தனியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்போம்டா. நான் இந்தியாடா. இந்த மாதிரி டான்ஸ் வரும். அடுத்து பார்க்க போற சாங் வந்துட்டு டோன்ட் மிஸ் சகோதரா. இந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்னா நம்ம லைஃப்ல மிஸ் பண்ண கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனந்தம் டோன்ட் மிஸ், அழகென்றும் டோன்ட் மிஸ், அட்டகாசம் டோன்ட் மிஸ், ஒவ்வொரு நிமிஷம் டோன்ட் மிஸ். இந்த சாங்ல வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு லைன் இருக்கு, அதை காமிக்கிறேன். டப்பாவில அம்மா சேர்த்து வச்ச சில்லறை காசு டோன்ட் மிஸ், ராத்திரியில ஸ்டாரம் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். வேற லெவல்டா. கண்டிப்பா இத வந்துட்டு எழுதுற கண்டிப்பா ஒரு 90s இருப்பான். இதயத்தை பிடிச்சி இழுத்துக்கிறது. அப்போ அழுகாம நெகிழாம யாருமே ராத்திரியில ஸ்டாரம் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். ஐயோ ஸ்டார் மூவிஸ் தான் சொல்றாங்க. ஐயோ ராத்திரியில ஸ்டாரம் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். வீட்டுல கேக்குறான். என்னடா இது, நம்ம சின்ன வயசுல ஸ்டார் மூவிஸ் வந்து நைட்ல பாப்போம்ல. இந்த சன் டிவி விஜய் டிவில போற ஹாலிவுட் மூவிஸ்ல வந்துட்டு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆனா அது எல்லாமே ஸ்டார் மூவிஸ்ல சூப்பரா ஸ்டார் மூவிஸ்ல எதுவும் கட் ஆகாம ஃபுல்லாவே வரும், அன்கட்டட் வெர்ஷன் மாதிரி. அதனால அதை நம்ம மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருப்போம். அந்த ஒரு விஷயத்த தான் இந்த பாட்டுலயும் சொல்றாங்க. எவனா நம்ம பையன் தான் லிரிக் எழுதிருக்கான், நல்லா இருப்பா. அடுத்து வரப்போற சாங் தமிழ் ரீமேக் சாங். எப்படின்னா தமிழ் சாங்கே தமிழுக்கு ரீமேக் பண்ண சாங். என்னடி சொல்ற? இந்த மியூசிக் கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன சாங்னு. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமே, நீ
இப்ப தமிழ்ல கேட்க போறோம். நீ பக்கம் வந்தா பகலே வெண்ணிலா, நீ வெக்கத்திலே சிரித்தால் வெண்ணிலா, என் நித்திரையை கெடுக்கும் முன்னுலா. உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சிச்சு. அதான் ஏற்கனவே தமிழ்ல வந்துச்சு, அப்புறம் எதுக்கு ரீமேக் பண்ணி சாவடிக்கிறீங்க இந்த மாதிரி? இந்த கைரளி டிவி சேனலுக்கு போடுறதுக்கு நினைக்கிறேன். நம்ம கைரளி டிவி சேனல்னா மலையாளம் பிலிம் மலையாளத்துல ரீமேக் பண்ணி போடுவாங்க, தமிழ் பிலிம் மலையாளத்துல போடுவாங்க. அதுல செம்ம காமெடியா இருக்கும் பாட்டு ரீமேக் பண்ணது. இந்த மாதிரி இருக்கும். நீ பக்கம் வந்த பகலே வெண்ணிலா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. காதல் என்பது நம்மதம், நாளை வாழப் போவது நம்மினம். I love you samu.com, என் லவ்வுக்கு நீ லாகின். உன் ஸ்டைல் ஸ்பானிஷ் ஃபேஷன், நீ என்றாலே அட்ராக்ஷன். You're so fine, my red wine, my everyday love sunshine. அந்த ரேப் போர்ஷனையும் அப்படியே சேர்த்து தமிழ்ல சூப்பரா பண்ணிருக்கீங்களா? சபாஷ். அடுத்து பார்க்க போறது என்னன்னா, ஒரே சாங்ல 3 சாங் வச்சிருக்காங்க. பார்க்கலாம். இங்கதான் மாறுது. அண்ணே அதான் இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு போட்டு தாக்கு சாங்கோட மியூசிக் வந்துச்சா? நான் என்ன போட்டு தாக்கு அந்த சாங் தான் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அப்படியே மாறும். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அந்த சாங்க போட்டு வச்சிருக்காங்க. மாம்பழம் மாம்பழம் ஃபர்ஸ்ட் வந்து போட்டு தாக்கு வந்துச்சு, அடுத்து மாம்பழமா மாம்பழம். ஆனா இது என்ன சாங்னா தெரியல. We don't know. I am still searching for him. ஆனா 3 சாங் இருக்கு. சந்திரமீனா வருது. இந்த காலேஜ் கல்ச்சரல் சொன்னா சாங் மிக்சிங் பண்ணுவாங்கல்ல, ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும், டக்குன்னு பார்த்தா இன்னொரு சாங் வரும், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சாங் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. யாராவது கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாங் யூஸ் பண்ணீங்க. நீங்க மிக்சிங்கே பண்ண தேவையில்ல, இதுலயே 3 சாங்ஸ் இருக்கு. Well played, sir. அடுத்து வந்துட்டு காலேஜ் யூத்துக்கான ஒரு சாங். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், செய்யும் பசங்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம். இந்த சாங் கேட்கும் போது காலேஜுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாத இல்லைங்க. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், செய்யும் பசங்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம். முருகன் சாங் அத வந்து இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இந்த சாங் கேட்ட பிறகு காலேஜ் பசங்க எல்லாம் இந்த சாங்க தான் ரிங்டோனா வச்சுப்பீங்க தெரியும். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், செய்யும் மேனலஸ் பீப்புள். ஓகே, அடிபொலி. பை பை. செஞ்சியா இருந்தது. அடிபொலி. பை பை. என்னத்த பார்த்ததுதான் நம்ம. என்னம்மா இப்படி சொல்லுங்க, வீடியோ முடிக்கலாம். எல்லாம் கம்மன் ஆயிட்டீங்க. நல்ல வீடியோ. என்ன நான் சொல்ல விரும்புறேன், அவ்வளவு நல்லது இல்லை. எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னென்ன பாட்டு எங்க தலை ஓடல, ஒன்றும் ஓடல. அது பார்த்த பிறகு சரி, ஓகே. தேங்க்யூ எம்டி ஹேண்ட் ஃபார் லெட்டிங் அஸ் ரியாக்ட். தெரியல இதுல எத்தனை இது வரப்போகுது, காப்பிரைட் வரப்போகுது எங்களுக்கு தெரியல. பார்க்கலாம்.
Okay. See you. Come and salute me.